ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா செண்பகராமன்புதூர், அதாவது நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, பழைய தேசிய நெடுஞ்சாலை. 4-வே கிடையாது, அதுக்கு முன்பாக இருந்த அந்த நெடுஞ்சாலையில் அது என்கேஜ் தான். அந்த என்கேஜிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் செண்பகராமன்புதூர் இருக்குங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இது ஒரு ஹைவே, நெடுமங்காடு ஹைவேன்னு சொல்லுவாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த ரூட்டில் தான் போகும். திருவனந்தபுரம் போகிற வண்டி எல்லாமே, கேரளா போகிற வண்டி எல்லாமே இந்த ரூட்லாம் போகும். மொத்தம் இதில் 37 சென்ட் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சுமாராக 400 முதல் 500 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும். ஒரே ஒரு கையெழுத்து தான். நாகர்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான். இந்த வேலி போட்டிருக்காங்க பாருங்க, கல்வேலி. இந்த வேலி போட்டிலிருந்து வலதுபுறமாக பாருங்கள், வேலினா போட்டிருக்குதுங்க. இதிலிருந்து வலதுபுறமாக நேரே அந்த வேலி அந்த பில்டிங் ரூம் வரைக்கும் இருக்குது. நேரே தெரியக்கூடிய அந்த ரூம் வரைக்கும் சுமாராக ஒரு 500 அடி. கன்னியாகுமரியிலிருந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் அந்த இடத்துலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு. நேரே பின்னால் உங்களுக்கு பேச்சிப்பாறை சேனல், அதாவது தோவாளை சேனல் சொல்லுவாங்க. பேச்சிப்பாறை டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் பாருங்கள். அந்த க்ரீனாக இருக்குது பாருங்க ஃப்ரண்டில், அவ்வளோ ஃப்ரண்டேஜ். சுமாராக குறைந்தது 400 அடி முதல் 500 அடி வரை இருக்குது ஃப்ரண்டேஜ். இந்த ஒரு இடம்தான் விவசாயம் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இப்போ இது ஆனியாடி சீசன்னால் உங்களுக்கு விதைப்பு இருக்காது, நடவு தான் அந்த ட்ரிப்பு, நஞ்சை. ஸோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நஞ்சை நடவுக்காக ஆயத்தமாக இந்த டிராக்டர் விட்டு உழுது இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு இடமும் உங்களுக்கு சேல்ஸுக்காக இருக்கிறதுனால அவங்க அதை ஒன்றும் செய்யலை. தனியாக அந்த இடம் தெரியுது பாருங்கள், க்ரீன் கலரில் தனியாக இருக்கிறது. நல்ல ஃப்ரண்டேஜிங்க. வீடுகள் அமைக்கிறதுக்கோ, தொழில் செய்யறதுக்கு, கடைகள் வைக்கிறதுக்கு, ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு வாங்கி இதை மறு சேல்ஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நல்ல விலைக்கு பிரித்து கொடுத்தா கிடைக்கும். ஒரு சென்ட்டுக்கு அவங்க 5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அமௌண்ட் நெகோஷியபிள் அமௌண்ட் தான். பேசுனா கண்டிப்பாக குறையும். வாங்கி இதை மறுவிலை கொடுக்குறவங்களுக்கு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். ஏன்னா ஒரு ஹைவே ரோடு. அடுத்தது உங்களுக்கு பேக்கு குறைவு, அதாவது பின் வீதி குறைவு, அகலம் குறைவு. ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் இந்த 37 சென்ட்டுக்கு 20 அடி, 30 அடி, 40 அடி இருக்கும். 400 முதல் 500 அடின்னு சொல்கிறேன். குறைந்தது மினிமம் 400 அடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையானால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இது பெஸ்ட் இடம். சொல்லக்கூடிய அமௌண்ட் நிரந்தரமானது இல்லை. அமௌண்ட் நெகோஷியபிள் அமௌண்ட் தான். பேசுனா கண்டிப்பாக குறையும். வாங்க பாருங்கள், நமக்கு பேச